பொதுவாக ஜனவரி மாதம் வந்தாலே பண்டிகைகள், விடுமுறைகள் என்று கொஞ்சம் ஜாலியாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் வங்கிகளுக்கும் இந்த மாதத்தில் அதிக விடுமுறைகள் வரும். இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்கனவே ஜனவரி 2026க்கான வங்கி விடுமுறை பட்டியலை வெளியிட்டுவிட்டது. அதனால் விடுமுறைக்கு முன்னாடியே வங்கிக்கான வேலைகளை முடிச்சுட்டா நல்லது. ஜனவரி மாதத்தில் சனி, ஞாயிறு சேர்த்து மொத்தம் 16 நாட்கள் வங்கிகள் மூடப்படும். பொதுவா எல்லா வங்கிகளும் ஒவ்வொரு மாதமும் 2வது, 4வது சனிக்கிழமை விடுமுறை எடுத்துக்குவாங்க. அத்தோடு எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் வங்கிகளுக்கு விடுமுறைதான். இதனால் பண்டிகை விடுமுறை இல்லாமலேயே சுமார் 6 நாட்கள் வங்கிகள் இயங்காது. மீதி நாட்கள் எல்லாம் பண்டிகை அல்லது உள்ளூர் விடுமுறைகள் காரணமாக இருக்கும். ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல். தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த நாளில் வங்கிகள் செயல்படாது. அதனால் தென் மாநிலங்களில் வங்கிக்கு போகிற வேலை இருந்தா இதனை கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம். அந்த நாளும் தமிழ்நாட்டின் வங்கிகள் மூடப்படும். அப்புறம் ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கல், உழவர் தினம், இதுவும் விடுமுறை. இதுக்கு அடுத்த நாள் உடனே ஜனவரி 18 ஞாயிறு. இதனால் தொடர்ந்து 3 நாட்கள் வங்கிகள் இயங்காது. இந்த மாதிரி நீளமான விடுமுறைகள் பண தேவையால சிரமம் இல்லாமல் இருக்க முன்னாடியே திட்டமிட்டு வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க ஒரே மாதிரி வங்கி விடுமுறை இருக்காது. பல விடுமுறைகள் அந்தந்த மாநில பண்டிகை, மரபு மாதிரி விஷயங்களை பொறுத்தது. தமிழ்நாட்டில் இருக்கும் விடுமுறை வட இந்தியாவில் இருக்காமலும் இருக்கலாம். அதனால் நீங்க இருக்கிற மாநிலம், நகரத்துக்கான RBI விடுமுறை பட்டியலை ஒருமுறை பார்த்துக்கிட்டா பாதுகாப்பு. வங்கி கிளைகள் மூடப்பட்டிருந்தாலும் கவலை வேண்டாம். நெட் பேங்கிங், மொபைல் ஆப், UPI எல்லாம் வழக்கம் போல வேலை செய்யும். அவசரமா பணம் வேணும்னா ATM-ஐ பயன்படுத்திக்கலாம். ஆனா காசோலை போடுறது, DD வாங்குறது மாதிரி வேலைகள் வங்கி திறந்த பிறகுதான் செய்ய முடியும். அதனால அந்த மாதிரி வேலை இருந்தா விடுமுறைக்கு முன்னாடியே முடிச்சுடுறது பெஸ்ட்.